விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். அந்த பழனிக்கு ஒரு பெயரே சித்தன் வாழ்வுன்னு பேர். சித்தர்கள் பூஜிக்கக்கூடிய இடம் பழனி. ஒன்று உங்ககிட்ட தெரிஞ்சேன், நீங்க வேல் பூஜைன்னு சொன்னீங்க. இந்த வேல் பூஜையை மட்டும் பண்ணி 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 அந்த முருகன்கிட்ட வரத்தை வாங்கி தான் சார் இத்தனை காரியத்தை நான் பண்ணினேன். சொம்புல பச்சரிசி நிரப்பி அந்த பச்சரிசி மேல வேல் குத்தி தினந்தோறும் வழிபடணும். வாரத்துக்கு ஒரு முறை முடிஞ்சா அபிஷேகம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா சஷ்டி கிருத்திகை அன்னைக்கு அபிஷேகம் பண்ணலாம். குன்றக்குடிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒன்றும் நடக்க முடியாது. அப்படின்னா என்னன்னா, குன்றக்குடியில காவடி எடுத்தா நடக்காதது கூட நடக்கும். அது அனுபவ சாத்தியமான காட்டி தான் அந்த பழமொழியே வந்தது. முருகப்பெருமானுக்குன்னு எடுத்துட்டா 3 நிறம். நம்ம தான் பச்சைன்னு நினைச்சுட்டு இருக்கோம். அது பச்சை மட்டும் கிடையாது. சுத்தீரும் பழனியில சுத்தீரும் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா விவசாயம் தான். அந்த விவசாயத்தினுடைய முதலாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகர் மட்டும்தான். அப்ப அதுக்குண்டான நிறமே பச்சை தான். அதனால அவருக்கு வெறும் பச்சை மட்டும் கிடையாது. இத்தனை கோடி பிறவிகள், இத்தனை கோடி உயிர்கள் உலகத்துல பிறக்குது மலை துளி மாதிரி. ஒண்ணு கூடி முருகனுடைய சிப்பிங்கிற அந்த கைக்குள்ள அகப்படலை. அருணகிரிநாதர் அகப்பட்டார், முத்தாக மாற்றினார். 2 விதமான சக்தி அவருக்கு பின்னாடியிலிருந்து உத்வேகமாக கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்திகளாக நீங்கள் பார்க்க வேண்டுமே தவிர, நாம இது வள்ளி தெய்வான 2 கல்யாணம் பண்ணிவிட்டார் அப்படி நம்ம பார்க்கவே கூடாது. அன்பு வணக்கங்கள். முருகர் யுகம் நிகழ்வின் ஒரு பகுதியாக முருக பக்தர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் ஒரு அருள் விளக்கமாக இந்த காணொளி இருக்க போகுது. நம்மிடையே மகேஷ் ஐயர் அவர்களும் பேராசிரியர் விஜயகுமார் அவர்களும் இணைந்துள்ளார்கள். வணக்கம். வணக்கம். முதல்ல மகேஷ் ஐயர் சார்ட்ட ஆரம்பிக்கிறேன். நமக்கு எல்லாருக்குமே ஒரு பெனிஃபிட் வேணும். கோயிலுக்கு போகிறோன்னா கோயிலில் சாமி நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு. இப்போ முருகர் எந்த ராசிக்கு நல்ல அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிறத எல்லாருக்குமே கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. உங்களுடைய பதில். முருகர் அனுகிரகம் பண்ணக்கூடிய ராசி. ஏன்னா நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா இது இருந்துருக்கு. இப்போ நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். இப்போ எந்த ராசிக்கு தான் அவர் அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னா, மேஷம், ரிஷபம் அப்படின்னு சொன்னால் மீதி ராசிக்காரா கோச்சுக்குவாரா இல்லையா? 12 ராசிக்காருக்கும் அனுகிரகம் பண்ணுவார். ஏன்னா ஒரு நாள் 36 கொண்டு ஓதிய ஜபித்து உகந்தினீர் அணிய அஷ்டத்திக்குள்ளோர் அனைவரும் வசம். நவநாயகர்களும் யாரை கும்பிடுறான்னா முருகப்பெருமானை கும்பிடுறார். இப்போ நவநாயகர்கள் யாருக்கு அதிபதியாக இருக்காருன்னா 12 ராசிக்கு அதிபதியாக இருக்காங்க. அதில் 7 நாயகர்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்காங்க. அப்போது இப்போ இத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியவராக முருகப்பெருமான் இருக்கார். அப்போ 12 ராசிகளுக்கும் அனுகிரகம் செய்யக்கூடிய அற்புத முருகனாக காட்சி அளிக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான். விஜயகுமார் சார், சித்தர்கள், சித்தனுக்கெல்லாம் சித்தர் முருகர் அப்படிம்பாங்க. சித்தர்களுக்கும் முருகருக்கும் உண்டான இந்த தொடர்புன்னு இருக்கு இல்லையா? ஒரு சித்தர்களுக்கு உண்டான தொடர்பு அப்படின்னு சொன்னால், சித்தர்களுக்கு உண்மையான உபாசன தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, வாழைன்னு சொல்லக்கூடிய பாலா திரிபுர சுந்தரி புவனேஸ்வரி அன்னையினுடைய அனுகிரகம் பெற்றங்காட்டி தான் முருகனுடைய அருள் சித்தர்களுக்கு கிடைச்சது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது பழனி. அந்த பழனிக்கு ஒரு பெயரே சித்தன் வாழ்வுன்னு பேர். சித்தர்கள் பூஜிக்கக்கூடிய இடம் பழனி. அதே மாதிரி திருவண்ணாமலை. அதனால தான் திருவண்ணாமலையில் அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்தது. இந்த சித்தர்களை ரொம்ப முதன்மையாக போற்றக்கூடியவர் போகர். இந்த போகர் பழனி முருகனை செய்ய வேணும்னு சொல்லி 2 இடத்துல தவம் இருந்தார். ஒன்று சதுரகிரி, இன்னொன்று பழனி. சதுரகிரியில் உத்தரவு கிடைச்சி இந்த சித்தர்களுக்கெல்லாம் ஏற்ற இடமாக, சித்தர்கள் பூஜிக்கிறதுக்கு தகுந்த இடமாக முருகன் சுட்டி காட்டிய இடம்தான் பழனிமலை. அந்த பழனிமலைக்கு இன்னொரு பெயர் இருக்குது, சக்திகிரி. நான் முன்னாடியே சொன்னேன், போக அத்தனை சித்தர்களும் உபாசனை தெய்வமாக வைத்துக்கொள்வது அன்னை ஆதிபராசக்தியை. அந்த ஆற்றல் இருக்க போய் தான் அந்த சக்திகிரின்னு சொல்லக்கூடிய அகத்தியர் மூலமாக வந்த சக்திகிரியில முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார். 6 படை வீடுல எல்லா முருகன் கோவில்லையும் சித்தர்கள் வாழ்வாக, சித்தர்களுக்கு அருள் செய்யக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியது சித்தன் வாழ்வு என்று சொல்லக்கூடிய பழனி. மகேஷ் ஐயர் சார்,
இப்போ வேல், முருகர்னாலே அந்த வேல் வந்து நமக்கு ஞாபகம் வரும். இப்போ வேலை வந்து வீட்டில் வைத்து வழிபடலாமா, வேல் பூஜை அப்படின்லாம் சொல்கிறாங்க, அதனுடைய செய்முறை என்ன, அதனுடைய பலன்கள் என்ன? நான் வந்து முதல்ல தொலைக்காட்சியில் கேட்கும்போது இந்த கேள்வி கேட்டாங்க, சார் நீங்கள் வேல் பூஜை சொல்கிறீங்க, வேல் வீட்டில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஒருத்தங்க முதல்ல நம்ம வந்து அப்போல்லாம் வேல் பூஜை ரெகுலராக பண்ணுறது உண்டு. நம்ம இடத்துல ஜாதகம் பார்க்க உள்ளே வராங்க. உள்ளே வரும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி ஃபஸ்ட்டு வேல் பூஜை நடக்குது. அவங்களும் உட்காந்து வேலுக்கு தரிசனம் பண்ணுறாங்க, அபிஷேகம் நடக்கிறது. முடித்ததுக்கப்புறம் பிரசாத விநியோகம். அவங்க சாப்பிட்டாங்க. அப்புறம் நம்மக்கிட்ட அஸ்ட்ராலஜி பார்த்துட்டு கிளம்பி போகிறாங்க. போனதுக்கப்புறம் என்னமோ அவங்களுக்கு இந்த வேல் பார்த்ததுன்னா எனக்கு வேல் பூஜை பண்ணணும்னு ஆசை. இதில் நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிகிட்டு இருக்கேன். வேல் வாங்கணும்னு ஆசை. இந்த வேல் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவங்க வேல் போய் வாங்கிட்டு வந்து, நான் எப்போவுமே அந்த குண்டான சுத்தின்னு சொல்லுவேன். இந்த சுத்தியோடைய முறைகள்லாம் எடுத்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேல் பூஜை பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க குழந்தை சாதாரணமாக அப்போ படிச்சுட்ருக்காங்க. படித்து வேலை முடித்து நல்ல வேலைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று அந்த குழந்தை இப்போ படிச்சுட்டு இருக்க அந்த அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் இந்த உலகத்தில் ஏதாவது சேர்த்துனீங்கன்னு சொன்னால் நமக்குன்னு ஏதாவது சேர்த்துருக்கணும்ல சார். ஒன்றுமே சேர்த்தலை சார். நான் ஒன்றே உங்ககிட்ட தெரிஞ்சேன், நீங்கள் வேல் பூஜைன்னு சொன்னீங்க, இந்த வேல் பூஜையை மட்டும் பண்ணி 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 அந்த முருகங்கிட்ட வரத்தை வாங்கி தான் சார் இத்தனை காரியத்தை நான் பண்ணினேன். அதனால் இந்த வேல் பூஜை எப்படி சார் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல வேலை வாங்கிக்கணும். யாரெல்லாம் வேல் பூஜை பண்ணணும்னு ஆசை இருந்தோ முதல்ல வேலை வாங்கணும். ஃபஸ்ட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல கோமயத்தில் அதை அதாவது அதை முழுக்க துடைக்கணும். அடுத்தது பாலில் போட்டு எடுக்கணும். அடுத்தது பன்னீரில் போட்டு எடுக்கலாம். பஞ்சகவியத்தில் போட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் நெல்லில் 2-3 நாள் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா அரிசியில் பச்சரிசியில் வச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் கோயிலில் முருகப்பெருமான்கிட்ட வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சொம்பில் பச்சரிசி நிரப்பி அந்த பச்சரிசி மேலே வேல் குத்தி தினந்தோறும் வழிபடணும். வாரத்துக்கு ஒரு முறை முடிஞ்சால் அபிஷேகம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சஷ்டி கிருத்திகை அன்னைக்கு அபிஷேகம் பண்ணலாம். ஒருவேளை நான் வெளியூர் போகிறேன் சார், கையில் எடுத்துன்னு போகலாம். இல்லை சார் ஏர்போர்ட்டில் அலோடு கிடையாது, விடமாட்டான்னு சொன்னால் 4-5 நைவேத்தியம் எத்தனை நாள் கழித்து வரலோ அத்தனை நைவேத்தியம் வச்சுட்டு அந்த முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணி வேல்மாறல் படித்து வழிபட்டு வந்தோம்னா வேல் கொண்டு வினை தீர்ப்பார் முருகப்பெருமான். விஜயகுமார் சார், இப்போ முருக பக்தர் அப்படின்னாலே இந்த காவடி சுமக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வு. இந்த காவடிக்கு உண்டான தத்துவம் என்ன, ஏன் முருகருக்கு காவடி சுமக்கிறோம்? அற்புதமான கேள்வி. முதல்ல காவடி எடுத்து கொண்டு வந்தது பழக்கி விட்டது யாருன்னா அகத்தியர். இடும்பன்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்கன் அகத்தியர்கிட்ட சீடரா சேரணும்னு நினைக்கிறான். அகத்தியர் சொல்றார், நான் சிவபூஜைக்கு செய்ய தகுந்ததான 2 கிரிகளை, அதாவது சக்திகிரி சிவன்கிரின்னு சொல்லக்கூடிய 2 கிரிகளையும் தன்னுடைய மந்திர சக்தியினால் காவடியாக மாற்றி இடுமன்ட்ட கொடுக்குறாரு. அதை ஒரு தண்டில் 2 மலையும் கட்டி கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது பழனி கிட்ட வரும்போது கரெக்டாக வந்து கீழே வச்சுட்டு இடும்பன் வந்து ஓய்வெடுக்கிறார். அந்த நேரம் பார்த்து அந்த சக்திகிரி உருவாகி பெருசாகி அதில் ஒரு சின்ன பையன் நிற்கிறான். இந்த இடும்பன் வந்து போர் புரிகிறான். இந்த மலை என்னோடது இறங்குன்னு சொல்லி போர் புரிஞ்சு முருகப்பெருமான் தன்னை போர் புரிஞ்சு இடும்பனை மயக்கம் செய்ய விடுக்கிறார். அப்போ இடுமன் மயங்கி விழுகிறான். அவருடைய மனைவி இடும்பி வந்து முருகன்கிட்ட வேண்டார், என் கணவனை விட்டுருங்கன்னு. அப்போ முருகப்பெருமான் காட்சி கொடுத்து இடும்பனை தத்தெடுத்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி இடும்பன் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறான், இந்த பிரபஞ்சம் இருக்கும் மட்டும் நான் இங்கே இருக்கணும், நான் எப்படி இந்த மலையை தூக்கிட்டு வந்தனோ அதே மாதிரி யாரெல்லாம் இதே மாதிரி தங்களுடைய கஷ்டங்களையும் பாவங்களையும் வினைகளையும் கட்டி தூக்கிட்டு வந்துட்டு உன்கிட்ட கொடுக்குறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் நீ அதை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு நல்லதை கொடுக்கணும்னு இடும்பன் வேண்டுறார். அதனால முருகப்பெருமான் சொல்றார் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி அப்ப இருந்து இந்த காவடி எடுத்து கொண்டு வரக்கூடிய வழக்கம் உருவானது. இன்னைக்கு எல்லா பிரதேசங்கள்லையும் காவடி எடுக்கிறாங்க. ரொம்ப பிரசித்தமா இருக்கக்கூடியது பழனி. அதுவும் நகரத்தார் காவடின்னு சொல்கிறது, அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த காவடி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு முறையே இருக்குது. அது எப்படின்னா விரதம் இருந்து அந்த தீர்த்தம் முத்திரை படுத்துதல்னு சொல்லுவாங்க, நீங்கள் முத்திரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அது முத்திரை இடுதல். என்ன முத்திரைனா மந்திரபூர்வமாக அதை முத்திரையிட்டு 2 இதுலேயும் எடுத்துக்குவாங்க. அவங்களால என்ன முடியுதோ அதை எடுத்துகிட்டு வருவாங்க. விவசாயினுடைய நண்பன்னு சொல்லக்கூடிய சர்ப்பம் பாம்புகளை காவடியாக எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. இது எப்போ நடத்துவாங்கன்னா தைப்பூசம் ஒட்டி. அதுவும் தைப்பூசம் எப்போன்னா அறுவடைக்கு தயாராக நெற்கள் எல்லாம் இருக்கும், நெல்லெல்லாம் தயாராக இருக்கும்.
அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அறுவடையான முதல் நெல்லை எடுத்து கொண்டு வர்றது, திணை எடுத்து கொண்டு வர்றது, தேன் கொண்டு வர்றது, சந்தனம் கொண்டு வர்றது, தங்கனால என்ன முடியுதோ அதை கொண்டு வந்து முருகனுக்கு காவடியாக செலுத்துவாங்க. இன்னொன்று காவடிக்கு ரொம்ப பிரசித்தம் என்னன்னா, இந்த பழமொழி எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, நீ குன்றக்குடிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒன்றும் நடக்க முடியாது. அப்படின்னா என்னன்னா, குன்றக்குடியில் காவடி எடுத்தால் நடக்காதது கூட நடக்கும். அது அனுபவ சாத்தியமானங்காட்டி தான் அந்த பழமொழியே வந்தது. அப்படி ரொம்ப பிரசித்தமானது 2வது கோயில் குன்றக்குடி, 3வது திருச்செந்தூர். இந்த 3க்கும் நாங்கள் என்ன அவங்க பிரதேசத்துக்கு ஒரு முறை இருக்குது. அந்தந்த முறைகளை அங்கே ரொம்ப காலமாக காவடி எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குருமாரை அணுகி அவங்களுடைய கைடன்ஸில் தான் போகணும். இப்போ நான் எனக்கு இப்போ டிவியில் பார்க்குறாங்க அதே மாதிரி கட்டி கொண்டு போயிடலாம்னா கொண்டு போயிடலாம்னா அது முறை கிடையாது. என்றைக்குமே குரு இல்லா வித்தை குறை வித்தைன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் கூட அந்த தொண்டரோடு சேர்ந்து நடந்து கொண்டு போய் காவடியை செலுத்தணும். ஆனால் இன்னைக்கு நிறையா பேர் அங்கே பழனியில் போய் காவடி கட்டி அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. அது அவங்களுடைய உடற்சௌகரியத்தை பொறுத்து. ஆனால் அவங்களால முடிஞ்சது அப்படின்னா பாத யாத்திரை வாழ்க்கையில் ஒரு தடவையாவது காவடியை சுமந்து கொண்டு போகணும். சுமந்து கொண்டு போய் சுமையை இறக்கி வச்சோம்னா அந்த சுமையை முருகன் வாங்கிக்குவான். சாமி, சட்டையே பச்சையில் வந்திருக்கீங்க, முருகருக்கு ஏன் பச்சை? ஏன் வேற கலரில்? முருகருக்கு ஏன் பச்சை நிறம்? அதாவது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு நிற வடிவம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு சிகப்பு உடுத்துகிற வழக்கங்கள் இருந்துருக்கு. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா முருகப்பெருமானுக்குன்னு எடுத்துட்டா 3 நிறம். நம்ம தான் பச்சைன்னு நினச்சிட்டு இருக்கோம், அது பச்சை மட்டும் கிடையாது. நீங்கள் மஞ்சள் வடிவமும் இருந்துருக்கும், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை வடிவமும் இருக்கும், அதே மாதிரி காவி வடிவமும் 3 விதமான நிறங்களை அவர் உடுத்தியிருப்பார். இவர் முருகர் அப்படின்னாலே குன்று, குன்று அப்படின்னாலே மலை. இந்த மலையினாலே என்ன நிறம் உங்களுக்கு மனசில் வரும் அப்படின்னா பச்சை நிறம் தான். கேட்கும் வரத்தை அள்ளித்தரக்கூடியவர் முருகர். அந்த கேட்கும் வரத்தை தரக்கூடிய அனுகிரகம் கொண்டவர் குபேரர்னு சொல்லலாம். இப்போ குபேர குணம்னு யாரை சொல்லுவான்னா முருகரை மட்டும்தான் சொல்ல முடியும். அப்படி இந்த முருகப்பெருமானுடைய நிராதிபதினு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பச்சையாக மாறிடுது. அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போது இவர் மாயோன் சேயோன்னு சொல்கிற மாதிரி இவருடைய முழுமையான விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் கேரளாவில் பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் அ க்ரீனரி லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த முருகர் எங்களை பார்க்குறாரு, மேற்கு பார்த்து எங்களை பார்க்குறாரு. அதனால் எங்கள் நாடு ரொம்ப செழுமையாக இருந்துருக்கு. நாங்கள் அவ்வளோ மருத்துவமெல்லாம் பெருசாக இது பண்ணுறது கிடையாது. ஏன்னா முருகர் எங்களை பார்க்குறாரு. அங்கே என்ன இது பண்ணாலும் அங்கே முதல்ல முருகருக்கு தான் முதல்ல பண்ணுவாங்க. சுற்றியும் பழனியில் சுற்றிலும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் விவசாயம்தான். அந்த விவசாயத்தினுடைய முதலாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகர் மட்டும்தான். அப்போ அதுக்குண்டான நிறமே பச்சை தான். அதனால் அவருக்கு வெறும் பச்சை மட்டும் கிடையாது, அவருக்கு 3 நிறங்கள். மஞ்சள் வடிவமும் அவருக்கு உண்டானது தான். நீங்கள் பத்திகே முருகர் கோயிலில் பார்த்துட்டிங்கன்னா பால் குடம் தூக்குற மஞ்சள் கலர் ட்ரெஸ், என்ன பால் குடம் தூக்கிட்டீங்களா இருக்குன்னுவாங்க. அப்போ என்னென்னா மஞ்சள் கலரும் அவருக்கு உண்டானது தான், பச்சை நிறமும் அவருக்கு உண்டானது தான், அதே மாதிரி காவி நிறமும் அவருக்கே உண்டானது தான். அதுதான் அவருடைய சிறப்புகள் கூட. விஜயகுமார் சார், அதாவது திருப்புகழில் திருவாவினன்குடியை பற்றி அருணகிரிநாதர் சொல்கிறப்ப 7 தலம் புகழ் காவேரி ஆழ்விளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாடாளு நாயக வயலூரா அப்படிம்பார். சக்கரவர்த்தியாக அருணகிரிநாதர் முருகரை சொல்லுவார். இந்த அருணகிரிநாதரை பற்றி முருக பக்தர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அருணகிரிநாதர் பற்றி ஒரு சில வார்த்தை. அருணகிரிநாதர் நான் முன்பே என்னுடைய சொற்பொழிவில் சொல்லுவேன் என்னென்னா, முருகப்பெருமான் தன்னை எளிமையாக பக்தர்களுக்கு வெளிக்கொணரணும்னு ஆசைப்படுறார். அதுக்கு ஒரு கருவியை தேடினார். அந்த கருவி தான் அருணகிரிநாதர். திருவண்ணாமலையில் கோபுரத்திலிருந்து மேலே உயிரை மாய்க்கிறதுக்காக கீழே குதிக்க போனார். அப்போ குதிக்க போகும்போது முருகான்னு சொல்லி குதிச்சார். முருகப்பெருமான் 2 கைகளால் தாங்கி அந்த நிற்க வச்சு அவருக்கு எல்லா தீட்சையும் கொடுத்து தன்னை பாடும்படி சொல்கிறார். என்ன பாடுறதுன்னு அருணகிரிநாதருக்கு தெரியாது. ஏன்னா மலைக்கு கூடி பள்ளிக்கூடம் பக்கம் போகாதவர். அப்போ முருகப்பெருமான் ஒரு அடி எடுத்து கொடுக்குறார், முத்துன்னு எடுத்து கொடுக்குறார். உடனே அருணகிரிநாதர் மடை திறந்த வெள்ளம் போல முத்தை திரு பத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சிரவண முக்தி குரு வித்து குருபரை எனபோதும் முக்கற்பெரு மற்க சுருதி 30 கற்பி திருவரும் 30 மக்கத்தமரும் அடிபேன்னு படபடன்னு பாடி முடிக்கிறார். ஏன் முருகப்பெருமான் முத்துன்னு எடுத்து கொடுத்தாரு? டைமண்டுன்னு கொடுத்துருக்கலாம், கோல்டுன்னு கொடுத்துருக்கலாம். ஏன் முத்துன்னு கொடுத்தாருன்னா அதில் என்ன சிறப்புன்னா, உள்ள எல்லா ஆபரணங்கள்லையும் முத்து மட்டும்தான் இயற்கையாகவே பிரகாசம் உடையுது. மித்த எல்லாத்துக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராசஸ் மூலமாக ஒளியை கொண்டு வரணும். முத்து இயற்கையாகவே ஒளி உள்ளது. 2வது, முத்து எப்படி பறக்கும்னா, குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் சிப்பி மேலே வாயை திறக்கும். லட்சம் துளி கடலில் விழுகுது, மழை துளி லட்சம் துளி கடலில் விழுகுது, எல்லா துளியும் முத்தாகாது.
ஒரே ஒரு துளி சிப்பியில் இப்படி விழுந்துன்னா க்ளோஸ் பண்ணிட்டு கீழே போயிடும். முருகப்பெருமான் பார்த்தார், இத்தனை கோடி பிறவிகள், இத்தனை கோடி உயிர்கள் உலகத்தில் பிறக்குது மலை துளி மாதிரி, ஒன்று கூடி முருகனுடைய சிப்பிங்கிற அந்த கைக்குள்ளே அகப்படலை. அருணகிரிநாதர் அகப்பட்டார், முத்தாக மாற்றினார். இந்த முத்து என்ன பண்ணும்? வெளிச்சம் எதுக்கு? தனக்கு வெளிச்சம் தேவை கிடையாது. அந்த முத்து ஒரு வெளிச்சம் காட்டுது. என்னன்னா திருப்புகழ்னு ஒரு வெளிச்சத்தை பாய்ச்சிக்கிட்டே இருக்கு. இந்த திருப்புகழ்ங்கிற வெளிச்சத்தை பாய்ச்சறங்காட்டி மித்த உயிர்கள் எல்லாம் அந்த வெளிச்சத்துல ஒரு பாதையில போகும். எந்த பாதைக்கு போகும்னா முருகன் இருக்கிற பாதைக்கு கூட்டிட்டு போகும். எப்படி நம்ம ஒரு தெரியாத இடத்துக்கு போனா கைடுன்னு ஒருத்தரை தேடுறோமோ, அதே மாதிரி முருகன் எல்லா பக்கம் இருந்தாலும் அவரை தெரிஞ்சுக்கிற குணமோ அறிவோ ஞானமோ நம்மளுக்கு கிடையாது. அதனால முருகனா பார்த்து தன்னுடைய சொரூபமாக அருணகிரிநாதரை மாற்றி நம்மளுக்கு வழிகாட்டுவதற்காக திருப்புகழ் பாதையை நமக்கு போட்டு கொடுத்தார். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. மகேஷ் ஐயர் சார், சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் தெய்வமே வந்து 2 கல்யாணம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு முரண்பாடு தத்துவத்தை நிறைய பேர் சொல்லுவாங்க. தெய்வமே 2 கல்யாணம் பண்ணலாமா? அதாவது நமக்கு தெய்வமாக இருக்கார், இப்போ எல்லாரும் அதை ஒரு சாக்காவோட வச்சுப்பார், முருகருக்கு 2 கல்யாணம் அப்படின்னு சொல்லுவார். அதாவது நீங்கள் இதை வந்து கல்யாணமாக பார்க்கலாமா இல்லை சக்திகளாக பார்க்கலாமா? நான் சொல்கிறது உங்களுக்கு, யூஆர் மல்டி டேலண்ட்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 10 விஷயங்கள் எடுத்து செய்கிறேன், இதெல்லாம் உங்களுடைய சக்திகள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுறதா? இச்சாசக்தி, கிரியாசக்தின்னு எப்படி அம்பாள் ஸ்வரூபமாக, நம்ம எப்போவுமே தெய்வ ஸ்வரூபமாக தான் நீங்கள் வள்ளி தெய்வானையை நீங்கள் பார்க்குறீங்க. தெய்வ ஸ்வரூபமாக பார்க்கும் பொழுது இந்த பால் நம்ம பார்க்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து இந்த எண்ணத்தில் நம்ம வந்து அந்த எண்ணத்தை வந்து கொண்டே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. 2 விதமான சக்திகள் கொண்டவர் முருகப்பெருமான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது? 2 விதமான சக்தி. அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னா, நம்மளுடைய மனிதர்களுக்கு புரிந்த விஷயங்களாக நம்ம வந்து அது வெளிப்படுத்துறதாக நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது இறைவனுடைய வாழ்க்கை பதிவிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கை பதிவு அப்படியே நம்ம பண்ணுறது கிடையாது. நான் சொல்கிறது, முருகர் போய் குன்றில் போய் உட்காந்துட்டார், நானும் போய் நாளைக்கு போய் உட்காந்து போகிறேன்னு யாராவது உட்கார்றாளா? கிடையாது. அப்போ ஏன் இந்த விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிறாங்கன்னா, நம்ம மனதில் தேவையில்லாத அழுக்குகள் இருக்கும்போது இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி கிடையாது. முருகர் 2 விதமான சக்திகளை கொண்டு இந்த உலகத்தில் இயக்கிறார். அது அம்பாளின் சக்திகிட்டேருந்து வாங்கினது. அதுதான் இச்சாசக்தி, கிரியாசக்தியாக வள்ளி தெய்வானையை வைத்து அந்த சக்திகளை வந்து இயக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் திருச்செந்தூர் கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா அது சூரனை வதம் பண்ண இடம். 2 பக்கமும் அம்பாள் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பேன். அதுக்கு பக்கத்துலேயே தட்சிணாமூர்த்தி சுவாமி இருக்கிறத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த பக்கம் பாலமுருகர் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 விதமான சக்தி அவருக்கு பின்னாடியிலிருந்து உத்வேகமாக கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்திகளாக நீங்கள் பார்க்க வேண்டுமே தவிர, நம்ம வந்து இது வந்து வள்ளி தெய்வான 2 கல்யாணம் பண்ணிவிட்டார் அப்படி நம்ம பார்க்கவே கூடாது. எப்பவுமே நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய கண் எதிலிருந்து நோக்கி, எந்த பெர்செப்ஷனில் பார்க்குறதுங்கிற விஷயத்தை நோக்கி இருந்தது. அந்த பெர்செப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வரலாறும் நம்மளுடைய புராணமும் நம்மளுடைய தெய்வத்தை பற்றி நம்ம இன்னும் பெருமையாக சொல்லுவோம். இந்த நிகழ்வு எங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அயனாவரம் பனந்தோப்பு ரயில்வே காலனி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனத்தில் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்தை நமக்கு வந்து இங்கே இந்த நிகழ்வை வந்து நடத்துறதுக்காக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். எப்போவுமே நம்ம வந்து கலாட்டா மீடியாவிலேருந்து இந்த ஒரு நினைவு பரிசு கொடுத்தா அது வந்து கண்டிப்பாக நிலச்சி நிற்கணும். அவங்க மனசில் எப்போவுமே இவங்க வந்து இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும்னு நம்ம கேட்டுக்கிட்டோம். அதுக்காக மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அவங்க வந்து ஒரு gift ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு நினைவு பரிசா அப்பன் முருகனையே வந்து கொடுத்துருக்காங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ்